தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் டவுன் சிண்ட்ரோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரேரான ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இது வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை கூடயே இந்த டிசீஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு ரேரான கண்டிஷன் தான். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்புளில் குரோமோசோம்ஸ் பார்த்திங்கன்னா 23 பேர்ஸ், அதாவது 46 குரோமோசோம் இருக்கும். ஆனால் இந்த டவுன் சிண்ட்ரோமோட பிறக்கக்கூடிய குழந்தையில பார்த்திங்கன்னா 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர் 21. அந்த குரோமோசோம் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா நார்மலாக பேருங்கும் போது 2 தான் இருக்கணும். ஆனால் 3 உருவாயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து டவுன் சிண்ட்ரோம் உருவாகிறதுக்கான காரணம். இதே குரோமோசோம் 21க்கு பதிலாக குரோமோசோம் 18 இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எட்வர்ட்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு குரோமோசோம் ஏதோ ஒரு நம்பரில் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் கூட இருக்குது. இது எல்லாத்துலேயுமே குரோமோசோம் நம்பர் வந்து அதிகமாக இருக்கிறது தான் இந்த டிசீஸை குறிக்குது. ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோமில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து நார்மல் பீப்புள் மாதிரி இருக்காது, இம்பேர்டாக இருக்கும். இதை நான் சிம்டம்ஸை சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் டிலே இருக்கும். அதாவது அவங்களோட பாடியில் க்ரோத் டெவலப்மெண்ட்டும் சரி, மென்டல் டெவலப்மெண்ட்டும் சரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது டிலேயாக இருக்கும். இதனால் இவங்களோட வாழ்வியல் வந்து பாதிக்கப்படும். இதனால் இவங்களுக்கு கூடயே வந்து ஒரு கேர்டேக்கரோட உதவி வந்து தேவைப்படும். அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருக்கும். இதை தவிர வந்து இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் தான் நிறைய சிம்டம்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நோஸ், இயர், மவுத்து, ஐ இதிலெல்லாம் வந்து இம்பேர்மெண்ட் இருக்கும். நோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இயர், மவுத் எல்லாம் குட்டியாக இருக்கலாம். இதை தவிர கண்ணில் பார்த்தீங்கன்னா ஐரிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கலர்டு போர்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து பார்க்க முடியும். இதை தவிர அவங்களோட ஃபிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் கையில் பார்த்தீங்கன்னா அந்த 5th ஃபிங்கரில் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர கால்களில் பார்த்தீங்கன்னா இந்த டோஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபிங்கர்ஸ், அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் தான் நிறைய சிம்டம்ஸ் வந்து பார்க்க முடியும் டவுன் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும். இதை தவிர வந்து மென்டலி க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் அவங்க லேர்னிங் இல்லை இதர ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து கேர்டேக்கரோட ஹெல்ப் வந்து தேவைப்படும். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து கன்ஜெனிட்டல் இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.